ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் வெண்டைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரைன் பண்ணி பாருங்கள். மேல் போர்ஷனும் இந்த கீழே இருக்கிற வால் போர்ஷனும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதுக்கு மசாலா வந்து ஒரு 4 ஸ்பூன் உடச்ச கடல, அப்புறம் ஒரு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். வரமிளகாவும் உடச்ச கடலையும் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். நான் எடுத்த அளவுக்கு இவ்வளோ தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் உடச்ச கடலையும் வரமிளகாவும் ட்ரை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி போடாமல் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. வரமிளகா நீங்கள் காம்போடு போட்டாலும் சரி, காம்பு எடுத்துகிட்டு போட்டாலும் சரி. நான் இன்றைக்கி காம்பு எடுத்துகிட்டு போடுறேன். நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. பாருங்கள் விவர்ஸ், இந்த அளவுக்கு பவுடராக பண்ணியாச்சு உடச்சக்கல்ல. இதை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இதே மிக்ஸி ஜாரில் தேங்காயும் பூண்டும் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கொரப்பாக அரைச்சிக்கோங்க, பொரியலுக்கு அரைக்கிற மாதிரி. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வெண்டைக்காய் பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த பொரியலுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் 1 எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வெண்டைக்காய் கட் பண்ணிட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். பச்சை மிளகா நான் போடலை. உங்களுக்கு வேணும்னா 1 போட்டுக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுருக்கேன், சூடாகட்டும். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப அதிகமாகலாம் எண்ணெய் போடாதீங்க. ஒரு மீடியமாக கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. சூடாகட்டும். பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். இதில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நான் போடலை. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் போட மாட்டோம், அதனால் போடலை. கடுகு வெடிக்கிட்டும், வெங்காயம் தாளிச்சிடலாம். பாருங்கள், வெங்காயம் போட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வெங்காயம் போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் போட்டேன். இது நல்லா ரொம்ப வதங்க வேணாம், ஒரு மீடியமாக வாசனை வர வரைக்கும் வதங்கினா போதும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதிலே வெண்டைக்காய் போட்டுடலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே போடாதீங்க. இந்த வெண்டைக்காய் அந்த எண்ணெயிலே நல்லா வெந்துடும். நல்லா கிளறி விடுங்க. ஃப்ளேம் குறைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், நான் இவ்வளோ உப்பு போடுறேன். இதே கரெக்டாக வரும். உப்பு பரப்பி தூவுன மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் வெண்டைக்காயில் அங்கங்கே உப்பு நிற்காது. பாருங்கள், நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம்.
பாருங்கள், இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ளேம் குறைச்சி வச்சு அப்படியே மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வெந்துடும். பாருங்கள் வியூவர்ஸ், வெண்டைக்காய் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போட்டுக்கலாம். பாருங்கள், தேங்காவும் பூண்டும் அரைச்சோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். உடச்சக்கல்ல பவுடரும் வரமிளகாவும் போட்டு அரைச்சோம் இல்லையா, உடச்சக்கல்லையும் வரமிளகா அதுவும் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் நல்லாவே குறைச்சி வைங்க. நம்ம இந்த பவுடர் போடும்போது அடி பிடிக்கும் நல்லா. அதனால் ஃப்ளேம் குறைச்சி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள் வியூவர்ஸ், அந்த உடச்சக்கடலை பவுடர் நம்ம போட்டோம் இல்லையா, வெண்டைக்காய்ல நல்லாவே பிடிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி செய்யுங்க. ஒரு டைம் இந்த பொரியல் நீங்கள் பாருங்கள், அப்பப்போ அடிக்கடி செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் நான் மூடி வைக்கிறேன். பாருங்கள், நல்லாவே வெந்துடுச்சு வெண்டைக்காய் பொரியல். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்து கூட, ரசம் சாதத்து கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில்